உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ, என்னங்க சாமி செல்ல திருடு போன விஷயம் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. கடவுளே, இந்த திருவிழாவே நின்னு போயிடுமே. அப்புறம் எல்லாரும் இது பெரிய தெய்வ குத்தமா பேசுவாங்களே. எங்க என்னங்க பண்றது? எப்படியாவது அதுக்குள்ள சிலைய கண்டுபிடிக்கணும். ஐயோ கடவுளே, எங்களை ஏன் இப்படி எல்லாம் சோதிக்கிற? இப்பதான் எங்க பொண்ணு துளசிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சது நினைச்சு சந்தோஷமா இருந்தோம். இப்ப கோயிலோட சாமி செல்ல திருட போயிருக்கு. ஐயோ, இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சா துளசியோட ஜாதகத்தாலதான் இப்படி எல்லாம் நடந்திருக்கு. இவ அதிர்ஷ்டம் இல்லாதவன்னு திரும்ப பழையபடி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்களே. சரி, நீ அழாத. அப்படி எல்லாம் எதுவும் நடக்காது. நீ தைரியமா இரு. அழாதீங்கம்மா. எப்படி சிலையை தேடி கண்டுபிடிச்சிடலாம், யாருன்னு பாப்போம். நீங்க அழாதீங்க, புரியுதா? ஏய் தியா பாப்பா, வாங்க. என்னாச்சு? செல்லம், என்னாச்சுமா? உங்ககிட்ட பேசணும் அங்கிள். என்ன விஷயம்? சரி இரு, அங்கிள் வரேன். டேய், என்னடா பூஜை நடந்துட்டு இருக்கு, பாதியில எந்திரிக்கிற? உட்கார்றா. அப்பா ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன். டேய் டேய், மாப்ள என்ன அவன்? மாப்ள பாட்டி, இதோ வந்துடுறேன் பாட்டி. ஒரு நிமிஷம் அப்பா, போயிட்டு உடனே வந்துடுறேன். செல்லம் வா. ஏய் வெற்றி. மாப்ள மாப்ள என்னங்க இவன் இப்படி பண்றான்? அந்த குழந்தை மேல வெற்றிக்கு ரொம்ப பாசம். அந்த குழந்தை என்ன சொன்னாலும் வெற்றி செய்வாரு. இது யாரோட குழந்தை? அதான் துளசி ஒரு குழந்தை வளர்க்கறாள்ல, அவதான். அவளுக்கு நிச்சயம் பண்ணவர் கூட இறந்து போயிட்டாரே, அவரோட குழந்தைதான். அந்த குழந்தை கூட இவனுக்கு என்ன பேச்சு? இவன் ஏன் அந்த குழந்தைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறான்? அப்பப்போ அந்த வீட்டுக்கு போவாரு இல்ல பாட்டி, அப்ப ஏற்பட்ட பழக்கம்தான். முனுசாமி, நீ வந்து தப்பா எடுத்துக்காத. இப்ப வந்துருவான் வெற்றி. ஊர்ல யாருக்காவது உதவினா உடனே ஓடி போய் செய்வான். அது அவனுடைய இயல்பு. இப்ப வந்துருவான் பாரு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.